சரி வாங்கிச்சு, சரி இதை பத்திரமா வைமா திங்கக்கிழமை பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எங்கள் பையனும் பேட்டிலேருந்து தான் வாங்கின்னு வந்தோம் கொடுத்தோம். சரி வாங்கிச்சு, சரி நாங்கள் என்ன கழனிக்கு போயிட்டோம். போய் வந்து பார்த்தாக்கா அப்புறம் எங்கள் பையன் வந்தான், மருந்து எடுத்துன்னு போகிறதுக்காக வீட்டுக்கு வந்தான். பார்த்தா இந்த மாதிரி நிலமை இருக்குது. கூட்டு பார்த்தா எல்லாம் அப்புறம் ஜன்னல் கதை உடச்சி பார்த்தாக்கா இந்த மாதிரி நிலமை இருந்தது. அதுக்கப்புறம் கதவு உடச்சி விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமேடுபேட்டை அருகே நீட் தேர்வு பயத்தின் காரணமாக மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமேடுபேட்டை அருகில் உள்ள தாதாபுரம் கிராமத்தில் பிள்ளையார் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் ராமதாஸ் கிருஷ்ணவேணி. இவர்களுக்கு 3 பிள்ளைகள். இரண்டாவது பிள்ளையான இந்துமதி கடந்த 2022ஆம் ஆண்டு அதே ஊரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயின்று நல்ல மதிப்பெண் பெற்று 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள தனியார் பயிற்சி மையத்தில் நீட் தேர்வுக்காக பயிற்சி மேற்கொண்டு கடந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதியுள்ளார். அந்த நீட் தேர்வில் 350 மதிப்பெண்கள் பெற்று நீட் தேர்வில் தோல்வியடைந்தார். தொடர்ந்து 2வது ஆண்டாக வீட்டில் இருந்தே நீட் தேர்வுக்கான பயிற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் நீட் தேர்வுக்கு விண்ணப்பம் செய்வதற்கு சில நாட்களே உள்ள நிலையில் ஓபிசி சான்றிதழ் பதிவு செய்து அதனை பெற்றுள்ளார். இந்த நிலையில் நேற்று ஓபிசி சான்றிதழை இந்துமதியின் தந்தை மற்றும் சகோதரர் இருவரும் இந்துமதியிடம் அளித்துவிட்டு விவசாய வேலைக்காக நிலத்திற்கு சென்றுள்ளனர். மாலை மீண்டும் வீடு திரும்பி வந்தபோது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட இந்துவை பார்த்து பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனறிந்த வெள்ளிமேடுபேட்டை காவல்துறையினர் இரவு 11 மணி அளவில் பெண்ணின் வீட்டிற்கு சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மாணவி உயிரிழப்பு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதுக்கு நீட்டுக்கு அதாவது கிடைக்கிற சீட்டுக்கு கிடைக்கல, கொஞ்சம் மார்க் வித்தியாசத்தில் கிடைக்கல. அதனால் சரி கிடைக்கல, மறுபடியும் இந்த வருஷம் அதே படிக்க போகிறேன்னு சொல்லிச்சு. சரி படிமான்னு சொல்லிட்டு அதனால் வீட்டிலேருந்து ஆன்லைனில் தான் படிச்சுருந்தது. இப்போ படிக்கும். அதனால் ஓபிசி எல்லாம் இப்போ மார்ச் 5ஆம் தேதிக்குள்ளே கடைசி டேட்டு. அதனால் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் பதிவு பண்ணி அதெல்லாம் வாங்கினேன். இன்றைக்கி தான் வாங்கினேன். எடுத்தாந்து பாப்பாண்டே தான் கொடுத்தேன். சரி வாங்கிச்சு, சரி இதை பத்திரமா வைமா திங்கக்கிழமை பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எங்கள் பையனும் பேட்டிலேருந்து தான் வாங்கின்னு வந்தோம் கொடுத்தோம். சரி வாங்கிச்சு, சரி நாங்கள் என்ன கழனிக்கு போயிட்டோம். போய் வந்து பார்த்தாக்கா அப்புறம் எங்கள் பையன் வந்தான், மருந்து எடுத்துன்னு போகிறதுக்காக வீட்டுக்கு வந்தான். பார்த்தா இந்த மாதிரி நிலமை இருக்குது. கூட்டு பார்த்தா எல்லாம் அப்புறம் ஜன்னல் கதை உடச்சி பார்த்தாக்கா இந்த மாதிரி நிலமை இருந்தது. அதுக்கப்புறம் கதவு உடச்சி அப்புறம் வந்து என்னடா தான் வந்து சொன்னேன், பஸ்ஸில் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்புறம் அம்மா வேறு ஒரு கையில் இருந்தாங்க, அவங்க போயிட்டுன்னு வந்தான். இதுதான் சார் நடந்தது. அது நீட்டுனால ஒரு தாக்கத்தினால பயங்க மறுபடியும் கிடைக்காது. பயிலெல்லாம் இல்லை, பாஸ் மார்க்கு தான் எடுத்தது. அதனால் மறுபடியும் இந்த வருஷமும் கிடைக்குமோ கிடைக்காதோன்ற அந்த பயத்தில் தான் சார் இந்த செயலில் அதை வந்து பண்ணிடுச்சு. இப்போ இந்துமதி நீட்டுக்கு படிச்சுன்னு வந்தது. ஸ்கூலில் ஃபஸ்ட்டு தான் வரும், ஃபஸ்ட் மார்க் எடுக்கும். அதனால் சரி நீட்டுக்கு படிக்க வச்சோம். 1 மார்க் 2 மார்க் விட்டுது. அதனால் மறுபடியும் பாண்டிச்சேரியில் படிக்க வச்சேன் பெட்டாரில். மறுபடியும் அது இன்னொரு இடம் ஃபெயிலாக இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு இடம் படிக்கிறேன்னு சொல்லிச்சு படித்ததில் அதில் மார்க்கு விட்டதால் மறுபடியும் ஆன்லைனில் சேர்த்து விட்டோம். படிச்சுன்னு இருந்தது. அது மன உளைச்சலுக்கு அலைச்சனத்தில் ஓபிசி சர்டிஃபிகேட்டு பதிவு பண்ணோம். பதிவு பண்ணிவிட்டு வந்தோம், கொடுத்துட்டு போயிட்டு வந்து பார்த்தா இந்தமாதிரி சூசைட் பண்ணின்னு இருக்குது வீட்டில். நாங்கள் நிலத்து வேலைக்கு போயிட்டோம்.